நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் பாடல் கம்போசிங் நடந்த நேரம். அந்த படத்தில் நடிகை சுஜாதா தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன் சொந்த வாழ்க்கையையும் ஆசைகளையும் தியாகம் செய்யும் ஒரு தைரியமான பெண் கேரக்டரில் நடித்திருந்தார். அவளது வாழ்க்கையின் சோகத்தை விளக்கும் விதமாக ஒரு பாடல் தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு அற்புதமான மெலடி மெட்டை அமைத்தார். பாலச்சந்தர் அருகில் அமர்ந்திருந்தார். வாலி வரிகளைச் சொல்ல ஆரம்பித்தார். வாலி முதலில் சில வரிகளைச் சொன்னார். ஆனால் பாலச்சந்தருக்கு அதில் திருப்தி இல்லை. வாலி, எனக்கு சாதாரண சோகப்பாட்டு வேண்டாம். அந்த பெண் தன் தலைவிதியை நினைத்து நக்கல் செய்ய வேண்டும். அதே சமயம் கேட்கிறவர்கள் நெஞ்சு உருக வேண்டும். நீங்கள் எழுதிய வரிகளில் அந்த வேதனை இல்லை என்று முகத்திற்கு நேராக கூறினார். வாலி மீண்டும் மீண்டும் மாற்றி எழுதினார். 3 மணி நேரமாகியும் பாலச்சந்தருக்கு பாட்டு பிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாலச்சந்தர், வாலி, உங்களிடம் இருந்து இன்று நல்ல தமிழ் வராது போலிருக்கிறது. நீங்கள் கிளம்பலாம். நான் வேறு யாரையாவது வைத்துக் கொள்கிறேன் என்று கோபமாக கத்தினார். தன் திறமையின் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்தால் வாலிக்கு பயங்கரமான அவமானம் ஏற்பட்டது. பேனாவை கையில் எடுத்த வாலி கோபத்துடனும் கண்களில் கண்ணீருடனும் அந்த மெட்டின் வேகத்திற்கு ஏற்ப ஒரு வரியை சத்தமாகச் சொன்னார். அதுதான் கடவுள் அமைத்து வைத்த மேடை, மனிதன் ஆடிக்கொண்டிருக்கும் நாடகம் என்ற வரிகள். தொடர்ந்து வாலி நிறுத்தாமல், வாழ்க்கை என்பது ரங்கநாதன் தெரு, இதில் வந்து போகும் மனிதர்கள் கோடி என்று எழுதிவிட்டு, இலக்கணம் மாறுமோ இலக்கியம் ஆகுமோ என்ற பல்லவியைச் சொன்னார். இந்த வரிகளை கேட்ட அடுத்த நொடி ஸ்டுடியோவில் ஒரு நிசப்தம் நிலவியது. கோபமாக பேப்பரை கிழித்து கொண்டிருந்த கே. பாலச்சந்தர் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். வாலியின் கவித்துவமும் அந்த பெண்ணின் வாழ்க்கையே இலக்கணம் மாறுமோ என்று கேள்வி கேட்ட விதமும் பாலச்சந்தரின் இதயத்தை உலுக்கியது. உடனே வாலியின் அருகில் சென்ற பாலச்சந்தர் தன் கோபத்தை மறந்து கலங்கியபடி வாலியை கட்டி அணைத்து கொண்டு, வாலி, என்னை மன்னித்துவிடு. இந்த வரிகளை எழுத உன்னை நான் கோபப்படுத்த வேண்டியிருந்தது. தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த தத்துவ வரி இதுதான் என்று பாராட்டினார். இயக்குனர் சிகரத்தின் கோபத்தையும் தன் கவிதை வரிகளால் அன்பாக மாற்றிய வாலியின் இந்த அசாத்திய வேகம் உங்களை வியக்க வைக்கிறதா? அப்படியானால் உடனே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.